எல்லோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்கு நெருக்கமான ஒரு படைப்பை பார்த்துட்டு வந்த சந்தோஷம். இந்த படமே வந்து டிராவல் பத்தி தான். அந்த டிராவல்ல போய் ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிக்காம டிராவல்ல போய் என்னத்தை கண்டுபிடிக்கணுன்றத சொல்லியிருக்க படம். ரொம்ப கனெக்ட் ஆச்சு, நிறைய கேரக்டர்ஸ் கனெக்ட் ஆச்சு. ஏற்கனவே நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ற எல்லாருமே நமக்கு ஆல்ரெடி கனெக்டட். பட் அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு படம் பார்க்குறப்ப ஒரு யங் டீம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்த பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படத்துல இருந்துச்சு. பயங்கரமா கனெக்ட் ஆனோம் உண்மையிலே. இப்ப எல்லாருக்கும் தேவைப்படுற அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய படமா இருக்கு. அண்ணன் நீங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, டார்லிங் பார்த்து முடிச்ச உடனே பக்கத்துல எங்களுடைய இவர் இருந்தாரு. மச்சான் நம்ம டிராவல் பண்ணோம்டா அப்படின்னு பேசிட்டாரு. நாங்க ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இப்படிதான். இந்த படம் பார்த்தோம்னா ஜிம் போனோம், இந்த படம் பார்த்தோம்னா டிராவல் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது உங்களை கண்டிப்பா நம்ம ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து நம்ம விசிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அண்ட் நம்ம எல்லாரும் ஒரு கவுண்ட் டவுன்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கவுண்ட் டவுன் முடியறதுக்குள்ள பயணத்துல யார் யாரெல்லாம் முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள அந்த நேரத்திலேயே பார்த்து அப்பவே பேசிட்டா அது சிறப்பா இருக்கும்ன்றது சொன்ன ஒரு நல்ல நீ ஒரு பஞ்சு போட்டு செம்மையா இருந்துச்சு. ரெண்டு பேரும் நாங்க பிளான் பண்ணி எல்லாம் சொல்றேன். உண்மையா படம் பார்த்து சந்தோஷத்துல மனசார தான் சொல்றோம். சோ எல்லோ ஃபுல் ஆஃப் லவ். சோ கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்க எல்லாரையும் தனித்தனியா சொல்லிடணும். அபியோட கேமரா, தினேஷ், ஆனந்த் ஆனந்த் ஃபிளஃபி இவங்களோட மியூசிக், எடிட் ஸ்ரீ பிரதரோட எடிட், அப்புறம் அராத்தியோட பெர்ஃபார்மன்ஸ், வைபவோட பெர்ஃபார்மன்ஸ், டைரக்டர் ஹரியோடைய இதுன்னு எல்லாருமே அவங்களுடைய பாட்டை ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ இவங்க எல்லாரும் ஏன் தனித்தனியா மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே ரிமார்க்கபிள் பொசிஷன்ஸ்க்கு போறதுக்கான ஒரு படைப்பா அந்த படைப்பா அமைஞ்சிருக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க கோவை ஃபிலிம் ஃபேக்டரின்னு நினைக்கிறேன்ல. ஸோ கோவை ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. பூர்ணிமா ஹரிக்கு மீண்டும் ஒரு முறை ஆல் தி பெஸ்ட். சூப்பர் டெல்லிங், அமேசிங். சீக்கிரத்தில் ட்ரீட் வைங்க. பாக்குறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பார்த்துருங்க. 21ஆம் தேதி நான் வந்து இங்க எல்லோ படத்தோட ப்ரீமியருக்கு வந்துருந்தேன். இந்த ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மிகைப்படுத்திலாம் பேசல. உண்மையாவே இந்த படம் வந்து ஏன்னா ஆடியோ லான்ச்லாம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன். சும்மா ஜாலியாக கலையம் பண்ணோம், கொரில்லாவில் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்லாம். ஸோ ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்து படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஃப்ரம் ஹார்ட், அது உண்மையாவே நல்லா இருக்கு அந்த படம். நிறைய சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப இயல்பா ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆயிட்டு நிறைய இடங்கள் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எங்கடா இருக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிஓபி அவரோட விஷுவல்ஸ்லாம் வெறித்தனமா இருக்கு. மியூசிக் சொல்ல வேணாம், ஆனந்த் போலாம் சாப்பிட்டுருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நான் இப்படி இது பார்த்து ரொம்ப திருப்தியா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. இப்போ இந்த படமா பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதை அச்சீவ் பண்ண மாதிரி, அவங்க அந்த கடந்த அந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ லொக்கேஷன்ஸ், கிட்டத்தட்ட கேரளாவில் நம்ம ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ ஒரு க்ரீனரிஸு, அவ்வளோ ஒரு கேரக்டர்ஸு, நிறைய லேண்ட்ஸ்கேப் காமிச்சிருக்காங்க. இது எப்படி இவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்துனாங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. டைரக்டர் ரொம்ப மெச்சூரிட்டியான டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியும் படங்கள் வரணுங்கிற மாதிரி ஒரு படமாக இது பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம். முடியும் போது ஒரு நிறைவான ஒரு முடிவாக இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்குளத்தோடு வந்திருக்கிற படம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்தா புது அனுபவம் கிடைக்கும். அனைவருக்கும் தேங்க்யூ. முத்துக்குமார், ஐலி வெப் சீரிஸோட டைரக்டர். எல்லோ படம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பூர்ணிமா அண்ட் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய எஃபர்ட். இவ்வளோ லொக்கேஷன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி எடுத்திருக்காங்க, எவ்வளோ மெனக்கெட்டு எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அவங்களோட எஃபர்ட் அண்ட் அந்த டீமோட ஒர்க் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு ஜாலியாக ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஸ்வீட்டான ஃபிலிம். எல்லாருமே பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக தேட்டரில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முரளி. எல்லோ பார்த்தேன். ஜஸ்ட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். இட்ஸ் உண்மையிலே ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருந்தது. அது இல்லாமல் லைஃபோட நிறைய இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு இருக்கிற, நம்ம இழந்துட்டு இருக்கிற, நம்ம தேடிட்டு இருக்கிற எதை நம்ம இது எதுவுமே நம்மளால பிடிக்க முடியாத ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மெமரிஸ்குள்ள வந்து இந்த வாழ்க்கை இருந்துட்டு இருக்குன்ற ஒரு முக்கியமான ஒரு பேஸ் லைன் அந்த படமாக பார்த்தேன். ஆக்சுவலாக அது கன்வே பண்ண விதமும், அதே மாதிரி பிக்சரைசேஷன் பண்ண விஷயம், எடிட்டிங்கு, அது மாதிரி ஆக்டர்ஸோட விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக இந்த படத்துக்குள்ள நம்மளையும் ஒரு 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 கேரக்டராக மாத்திர மாதிரியான ஒரு நரேட்டிவ் பேட்டர்னுக்குள்ள இந்த கதை பண்ணியிருந்தாங்க. இந்த டீம்
இந்த படம் மேலும் வெற்றியட வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை நான் படம் பார்த்துருந்தேன். படம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஏன்னா ஒரு ட்ராவல் மூவி வந்து ஒரு அழகாக வந்து சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாரு. எல்லா ஊரையும் காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக. ப்ளஸ் மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. டைரக்டருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி மகாதேவனுக்கு ப்ளஸ் ப்ரொடியூசருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுக்கணும். படம் ரொம்ப சூப்பராக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா ஃபீல் குட்டாக இருந்தது. எல்லாமே தியேட்டர் போய் பாருங்க. தேங்க்யூ. பார்த்தேன். ஒரு பொண்ணோட ஜேர்னி ரொம்ப அழகா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பொய்டிக்காக எடுத்திருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ண படத்தை. பூர்ணிமா ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹீரோவாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா ஒர்க் மியூசிக் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர பொய்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக இந்த படத்தில் தியேட்டரில் வந்து பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸில் போய் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே புதுசாக சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் படம். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் மூவி. அண்ட் எல்லோ படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ எல்லோனாலே எல்லாருக்குமே தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சிஎஸ்கேன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் இந்த எல்லோ டோட்டலாக அதை மாற்றப்படுது. முதல்லலாம் வந்து ஒரு பிரேக்கப்னாலே நம்ம இந்த படத்தில் லாஸ்ட்டாக வந்து என்ன படம் அது சூர்யா சார் படம். அதில் வந்து ஜிம்முக்கு போகணும் பிரேக்கப்புக்கு அப்புறம் அது வந்து ட்ரெண்ட் ஆச்சு. லவ் ஃபெயிலியர் ஆனாலும் எல்லாம் பிரேக்கப் ஆனால் ஜிம்முக்கு போனாங்க. அந்த மாதிரி இந்த எல்லோ படம் வெளியே வந்ததுக்கப்புறமா பிரேக்கப் ஆகிருந்தாலும் ஃபெயிலியர் ஆனதே எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சோலோவாக ட்ராவல் பண்ணி லைஃபோட அடுத்த லெவலுக்கு போவாங்க. அந்த பிரேக்கப் ஆன ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. ஜாலியாக எப்படி ஜிம்முக்கு போனால் சூப்பராக மாறலான்னு சொல்லிட்டு வாரணமாயிரம் படத்தில் சொன்னாங்களோ, அதுக்கப்புறமா இந்த எல்லோ படம் வந்து இந்த ட்ரெண்டை மாற்ற போகுது. பிரேக்கப் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக சோலோ ட்ராவல் பண்ணி புது லைஃப்பை தேடுவாங்க. எல்லாருமே நீங்களும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணால் எல்லாமே லைஃப்பில் மாறும், நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹரி மகாதேவன் சொல்லியிருக்க ஒரு டேரக்டர் வந்து காலேஜ் ஜூனியர். எனக்கு எங்கள் சீனியர்ஸ் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. எங்கள் சீனியர் இவருன்னு சொல்லி கெத்தாக சொல்லி சுற்றிருந்தோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஜூனியர்னு சொல்லி நாங்கள் ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஜூனியர்னா இந்த டேரக்டர் ஹரி மகாதேவன் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு லவ் பண்ண கேரக்டரு, அப்புறம் நடுவில் வந்து அந்த முக்குந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணார். அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. கேமராமேன், எடிட்டிங் எல்லாம் டீம் தனித்தனியாக சொல்ல முடியாது. 24 கிராஃப்ட்ஸ்மே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எல்லோ லவ் நிறைய கொடுத்துட்டே இருக்கு. எல்லோவோட ரிவ்யூ ஷோக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அபி அட்விக் வந்து டிஓபி பண்ணியிருக்காப்புல. அவரோட இன்வைட் பண்ணி தானே வந்தேன். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பூர்ணிமா ரவியோட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் இந்த படம். அண்டு ரொம்பவே நல்லா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு நான் அந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கம்மிங் 21st இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எல்லோ படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக எடுத்துருந்தாங்க. அவங்க ரொம்ப ட்ராவல், மெமரிஸ், நேச்சர் அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச பர்சன்ஸ், சின்ன வயசுலேருந்து பழகின பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பி போய் பார்க்குற பயணம்ல அவங்களே வந்து அவங்கள கண்டுபிடிச்ச கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நோட்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரிலேட் ஆகும். அண்ட் பர்சன்ஸ் எவ்வளோ நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் பூர்ணி அண்ட் ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லோன்ற ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு ட்ராவல்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, என்னோட ஃப்ரெண்டு வைபவ் முருகேசன் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து என்னோட பேட்டை அப்படின்ற ஒரு படத்துல இருந்து நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு லீடாக பார்க்கறதுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக்காக இருக்கு. சூப்பராக வருவீங்க வைபவ். கங்க்ராட்ஸ். அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் கிறிஸ், அவன் வந்து மியூசிக் பண்ணியிருக்கான், சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். ரொம்பவே சூப்பராக இருக்கு. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கேளுங்க. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ ட்ரெய்லர் பார்க்க முடியல. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் தெரில. ஏன்னா மூவி நீங்கள் அந்த பேர் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு
மைண்டில் வந்துடும்ல இப்போ இந்த மாதிரி மூவி அந்த மாதிரி மூவி அப்படின்னு. ஸோ பேர் மட்டும்தான் பார்த்தேன், எந்த மாதிரி இருக்குன்னு தெரில. இங்கே வந்தால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட் வாஸ் வெரி இமோஷ்னல் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து இட் ஜஸ்டிஃபைட் வை இட் வாஸ் தேட் இமோஷ்னல். ஸோ ஐ குட் see myself a little in this movie. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லோ மூவி டீம், congratulations, kudos to the whole team. You guys have done a great job and justified each feeling like it should be. So thanks. ஹாய், நான் உங்க ஆதிரை. நான் எல்லோ மூவி செலிபிரிட்டி ஷோ வந்தேன். ஆக்சுவலாக மூவி ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூட் மூவி, இவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் இந்த மூவி ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ராவல் பற்றியும் ஒரு ஒரு கேர்ளோட லைஃப் பற்றியும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஒவ்வொரு இடத்தையுமே அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து எவ்வளோ மூவியை தேட்டர்ல வந்து பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் இந்த டீமாவே இவங்க வந்து ஒரு எல்லாருமே டெபியூட், எல்லாருமே யங் டீம். ஸோ கண்டிப்பா மக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி இன்னும் அவங்க அடுத்த படங்கள் கொடுக்க முடியும். ஸோ உங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே கண்டிப்பா தேவை. எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் எல்லோ படம் பார்த்துட்டு வரேன். பூர்ணிமா ரவி, வைபவ் நடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 அழகா நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயம் அந்த படத்துல வந்து வெரி வெரி பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அவ்வளோ அழகா இருக்கு, எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கு, லிட்டரலா நேர்லயே போய் பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் இட்ஸ் a feel good film. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க, பிகாஸ் இந்த டீம் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலாவே அவங்க தெரியும் இந்த ஜேர்னி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்திருக்காங்கன்னு. there's a lot of effort, there's a lot of genuine effort, lot of passion in this film. So கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போதான் எல்லோ மூவி முடிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப க்ளோஸான 2 பேர், வைபவனும் சரி பூர்ணிமாவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க படத்துல தான் வந்திருக்கேன். லைக் நிறைய படத்துல வந்து மிடில் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஒர்க்கிங் உமனோட ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து படம் ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாருக்குமே இருக்குல்ல, ரொட்டீன் லைஃப்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு ஏதோ டிராவல் பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க பயங்கரமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. டிராவல் பண்றவங்களுக்கு, அப்புறமேட்டு வந்து லைஃப் ரொம்ப லைட்டா பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொத்த டீமும், ஏன்னா நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டிராவல் இருக்கு, அவ்வளோ லொகேஷன்ஸ் இருக்கு, பயங்கர கஷ்டம் டு புல் ஆஃப் ஒரு சின்ன டீம், ஒரு சின்ன படம் வந்து உங்க எல்லாரும் சப்போர்ட்டும் இது கண்டிப்பா தேவைப்படும். 21 எல்லோ தியேட்டர்ல வருது. முடிஞ்ச வரைக்கும் தேட்டர்லவே படத்தை பாருங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும் நம்புறோம். ஒரு டிராவல் சப்ஜெக்ட் ஃபீல் குடா எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அது அவுட்கமும் நல்லா வந்திருக்குன்ட்டு காலைல ப்ரெஸ் ஷோலையும் சொன்னாங்க, இப்போ செலிபிரிட்டி ஷோலையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. November 21 எல்லோ ஆன் தியேட்டர்ஸ். ஹாய், அண்ட் இப்போதான் எல்லோட செலிபிரிட்டி ஷோ இங்கே முடிஞ்சிருக்கு. அண்ட் என்ன சொல்லணுன்னே தெரியல, இந்த லாஸ்ட் 20 minutes and stuff, I was really emotional watching this movie. எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படம், பிகாஸ் இது ஒரு ஃபீமேல் லெட் படம் இது. அண்ட் பூர்ணிமா இதில் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் லெட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் என்னால் கலந்துக்க முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் என்னால் ஆஃபர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ it makes me very very happy to be a part of Yellow, and this will definitely resonate with a lot of young audiences, young girls. கண்டிப்பா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ போய் பாருங்க, and you will definitely find yourself. So Yellow in theaters on November 21st. Thank you. இது வந்து ஃபைனலி என்னோட படத்தோடைய வைப்ஸ். லைக் காலையில் ப்ரெஷ் ஷோ நடந்தது, ஸோ எல்லாரும் பார்த்தாங்க, படம் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ செலிபிரிட்டி ஷோ நடந்திருக்கு, ஸோ எல்லாரும் பார்த்துருக்காங்க, அண்ட் இப்பயும் நல்ல ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாலே படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் தேட்டரில் போய் பார்த்து சொல்லணும். ஸோ November 21 படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த படத்தில் இருக்க நான் தான் நீங்கள் எல்லாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைபவ் முருகேசன். எல்லோ படத்தில் நடிச்சிருக்கேன். நான் லீடாக பண்ணுற முதல் படம். காலையில் தான் ப்ரெஸ் ஷோ முடிஞ்சிச்சு, இப்போது ஒரு செலிபிரிட்டி ஷோ முடிஞ்சிச்சு. வந்த எல்லாருக்கும் நன்றி, அண்ட் வார்மான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ வெரி ஹாப்பி தட் ஃபில்ம் இஸ் கெட்டிங் ரெகக்னிஷன். ஸோ இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் எல்லோ இன் தியேட்டர்ஸ் November 21. தேங்க்யூ ஸோ மச்.